சந்தியோபாசனத்தை அவசியம் பண்ணணும்னு தேவி பாகவத புராணத்துல வியாசர் சொல்றாள். தேவி சாதாரண गोष्ठे जगुणात्मक रीतेरे चोत्तमास्यादि देवी गेहे तदुत्तमा गृहे சாதாரண புரோக்தா. வீட்டுல சந்தியோபாசனம் மொத்தம் பண்ணினானேயான சாதாரணமா அதுக்கு என்ன பலம் உண்டோ அந்த பலம் கிடைக்கும். அதையே பசுமாடு கட்டடத்துல போய் பண்ணினானேயான அது ரொம்ப மகாபலத்தை கொடுக்கும். பகவத் சந்நிதியில போய் நதி தீரங்கள்ல போய் பண்ணினானேயான ரொம்ப ஏராளமான பயனை அளிக்குங்கிறாள். பசு கட்டடத்துல பண்றது ரொம்ப நல்லது, நதி தீரங்கள்ல போய் பண்றது ரொம்ப நல்லது. பகவத் சந்நிதியில போய் தது ஆனந்தாய அனந்தம் விஷ்ணு சந்நிதம் நாராயணனுடைய சந்நிதியில ஸ்ரீனிவாசனுடைய சந்நிதியில போய் 10 ஆவர்த்தி காயத்ரி ஜபிச்சா கோட்டி ஆவர்த்தி ஜபிச்ச புண்ணியம். பசுமாடு கட்டுற இடத்துல குட்டுள்ள போய் பண்றது ஜபஹோமங்களே அது ரொம்ப மகாபலத்தை கொடுக்கும். நதி தீரத்துல பண்றது மகாபலத்தை கொடுக்கும். நீ இப்படி பண்ற இடத்தை பொறுத்து சொல்றாள். தேவி அம்பாளுடைய சந்நிதியில போய் ஜபிக்கிறது ரொம்ப சிறந்தது, மகாட்சேமத்தை கொடுக்குங்கிறாள். தேவி என்ன அது தேவி உபாசனம் தான் காயத்ரி. ஆகினால அம்பாளுடைய சந்நிதியில பண்றது மகாபலத்தை கொடுக்கும். நாள் வியாசர் சந்தியாத்ரயம் பிரகர்த்தவ்யம் சதாரஞ்சாய கல்பதே. 3 சந்தியும் பிராதசந்தி மாத்தியந்தின சந்தி சாயம் சந்தி இந்த 3ஐயும் செய்துட்டானேயான அனந்த பலம் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுங்கிறாள். குவிச்சு வச்சு விடுவன் புண்ணியத்தை குடும்பத்துக்கு, ஒரு விதமான குறைவு அந்த குடும்பத்துக்கு வரவே வராதுங்கிறாள். அபரம் தெய்வம் பிராமணாம் வித்யதே பரம் தெய்வம் பிராமணாம் வித்யதே. காயத்ரிக்கு மேல தெய்வம் இல்லை. உபநயனம் பண்ணிட்டவன் காயத்ரிக்கு மேல இன்னொரு தெய்வம் இருப்பதாக நினைச்சு இதை விட்டுட்டு வேற எதையாவது உபாசிச்சானேனா அந்த தெய்வம் பலனை கொடுக்காது. பலனை கொடுக்காம கை விட்டுவிடும். காயத்ரி ஜபிச்சு விட்டு பாக்கி தெய்வத்தை உபாசிக்கணும்னு சொன்னாள். காயத்ரிய வேதம் எப்படி ஜபிக்கணும் சொல்லியிருக்கோ அப்படி பாக்கி தேவதோபாசனத்தை சொல்லல. காயத்ரி ரொம்ப அவசியமாக சகல வேதங்களும் எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கு. ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால காயத்ரியை விட்டுவிடக்கூடாது, சாவதானமா ஜபிக்கணும். சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும் சொல்லிவிட்டு சில பாபங்களுக்கு பிராயஷ்டித்தம் இல்லையாம். காயத்ரி ஜபிச்சா அந்த பாபங்கள்லாம் போயிடுமா. எந்தெந்த பாபம் நாள் அப்படி சொல்றாள். கோஹத்தி பண்ணினவன், தகப்பனை கொன்னவன், தாய கொன்னவன், புரூணஹத்தி பண்ணினவன், வேதாத்தியனம் பண்ணவன், குழந்தை நல்ல சாதுக்களுடைய பொருளை அபகரிச்சவன், கள்ள குடிச்ச பிராமணன், இவனுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் இல்லை. இந்த பாபங்கள்லாம் போயிடுமா. இந்த காயத்ரி 1000 ஆவர்த்தி ஜபிச்சானே. ஆனா
விப்ரசுராம் விவேதே சகாயத்ர்யாசஹஸ்ரேண பூதோ பவதி மானவः மானசம் வாசிகம் பாபம் விஷயேந்திரியசங்கஜம் சத்யல்பிஷம் நாஜயதி த்ரீணி ஜன்மானி மானவः. திரிகரணத்தினாலையும் பண்ணின பாபம் 3 ஜென்மாவில பண்ண பாபங்கள்லாம் போயிடுமா. 3000 காயத்ரி ஜபிச்சா 3 ஜென்மாவில திரிகரணத்தினாலையும் பண்ணின பாபம் இருக்கே, அந்த பாபங்கள்லாம் 3000 காயத்ரி ஜபிச்சா போயிடும் சொல்றாள். ரிஷிகள் அப்படி மருந்துக்கு பேர் போட்டு இது தலைவலியை போக்கும்னு சாப்பிட்ட உடனே தலைவலி நிற்கிறது பாருங்க, வயிற்று வலியை போக்கும் 100 மாத்திரையை கொடுத்தா வயிற்று வலி உடனே நிற்கிறது பாருங்கள். அது மாதிரி பாபங்களை போக்கும் காயத்ரி ஜபிச்சா அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப கவலைப்படுறவன பெரியவர்கள் காயத்ரி ஜபத்தை ஸ்ரத்தையா பண்ணி க்ஷேமமா இருப்பேன்னு சொல்லுவார்கள். கவலையெல்லாம் போயிடும், கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடும். அதனாலதான் அதை பண்ண மாட்டேங்கிறான். அது ரொம்ப உசந்ததுங்கிறத வேற இன்னொன்னு நாள பார்க்க வேண்டாம், பண்ண விட்டல பாருங்களேன். எத்தனை பேர்களுக்கு காயத்ரி பண்ணணும் நல்லதுன்னு தெரியுது, தெரிஞ்சும் பண்ண விட்டல. அதனாலே அது உயர்ந்த மந்திரம்னு தெரிஞ்சுக்கோ. பாக்கியஹீனனா போயிடுவான் பாரு சொல்றாள். ரிஷிகள் எவ்வாறெல்லாம் சொல்லணுமோ அது மாதிரியெல்லாம் சொல்லி 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 நம்ம மனசை சரிப்படுத்தி வச்சிருக்காள். அத்தனையும் தள்ளிவிட்டு துள்ளி அண்ணன போனான். அவர்கள் என்ன பண்ணுவார்கள் ரிஷிகள்? அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்காள். காயத்ரீம் ஜபேதே வேதானாம் சாவ்ரதே தத்வதி காயத்ரீ ஜப உத்தமஹ. 4 வேதங்களையும் ஒருத்தன் பாராயணம் பண்றது, ஒருவன் காயத்ரி ஜபிக்கிறது. எது உஷத்தின்னா காயத்ரி ஜப உத்தமஹான். 4 வேதங்களையும் ஜபிப்பதற்கு மேற்பட்ட புண்ணியமாம் காயத்ரி ஜபிப்பது. அப்படிப்பட்ட பெருமை உண்டுனால் காயத்ரி ஜப உத்தமஹ. இப்படி காயத்ரியினுடைய மகிமையை சொன்னால் இதுவும் அம்பாளுடைய சுரூபம். அவசியம் காயத்ரி எல்லாரும் ஜபம் பண்ணணும். குழந்தைகளுக்கு காலாகாலத்துல உபநயனத்தை பண்ணி காயத்ரி ஜபிக்க முடியா பண்ணணும். அதை ரொம்ப பேர்கள் கவனிக்கல. குழந்தை காலேஜில் படிக்கிறான், அப்புறம் கல்யாணத்துக்கு பொண்ணு ஜாதகம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாத்தியாரை கூப்பிட்டு உபநயனம், விவாகம், அப்புறம் அடுத்த கல்யாணம், சீமந்தம் எல்லாத்தையும் சேர்த்து நாள் பாருங்கிறான். அப்படிலாம் சொல்லலாமா? நம்ம தேசத்துக்கு இது அவமானம் இல்லையா? காலாகாலத்துல காயத்ரி உபதேசம் பண்ணி பண்ணணும் குழந்தைகளுக்கு. அது ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும். அவனுக்கு மந்திரம் சொல்ல தெரியலையேன்னு சில பேர்கள் நினைப்பாள். காயத்ரி உபதேசம் பண்ணிவிட்டா தானா சொல்லுவான் மந்திரம். தானா காயத்ரியினுடைய புண்ணியம். ஆமா, பைப்புல ஜலம் மல்லியேன்னாக்க பக்கத்தாத்துல இருந்து ஒரு சொம்ப கொண்டு விடு, அப்படி நிமித்தி வச்சு அடிச்சா அது அப்புறம் அடுத்தாத்துக்கும் சப்ளை பண்ணுவது. அப்படி ஆயிடும் அது. அதுபோல அவன் வாக்குனால பேச சக்தி இல்லையே, மந்திரத்தை உச்சரிக்க சாமர்த்தியம் இல்லையே நாம் நினைப்போம். காயத்ரி உபதேசம் பண்ணி அவன் அறகுறையா அப்படி 2-3 நாளைக்கு சொன்னான்னா அப்புறம் நன்றாக சொல்ல ஆரம்பிச்சு விடுவான். அவனுக்கு சகல வித்தைகளும் அவனை தேடிக்கிண்டு வரும். அவசியம் காயத்ரி ஜபிக்கணும்னு சொன்னால்